இன்னைக்கு நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் டிசம்பர் 25, 1924 கிருஷ்ணவஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் கிருஷ்ணவேணி தேவி அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் வாஜ்பாய் அவர்கள். இவர் பிறந்த ஊரும் பார்த்தோம்னா குவாலியர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. சரி, எதுக்கு வாஜ்பாயை போற்றி வழங்கணும்? அவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார் என்பதற்காகவா, இல்லை இந்தியாவின் பிரதமராக இருந்தார் என்பதற்காகவா, இல்லை எதிர்க்கட்சி தலைவர்களும் போற்றி வணங்கக்கூடிய தலைவராக இருந்தாரே வாஜ்பாய் அவர்கள் என்பதற்காகவா, இல்லை இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு மனிதன் என்பதற்காகவா, இல்லை கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற்று கார்கில் வீரனாக உயர்ந்தாரே அதற்காகவா, இல்லை பொக்ரான் அணு குண்டு சோதனை நடத்தி பொக்ரான் நாயகனாக வாழ்ந்தாரே அதை போற்றும் விதமாக போற்றி பேசணுமா, இல்லை நம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்தியா முழுவதும் சாலை போக்குவரத்தை மேம்படுத்தினாரே, தங்க நாற்கர சாலை என்று இமயம் முதல் கன்னியாகுமரி வரை சாலை மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தாரே அதற்காகவா, இல்லை தகவல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து வந்துச்சே அதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா வாஜ்பாய் அவர்கள். அதை கொண்டு வந்ததுனால போற்றி வணங்கணுமா, இல்லை இரு கிராமங்களுக்கும் இடையே சாலையே இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் உண்டு, அதை மேம்படுத்துவதற்காக கிராம இணைப்பு சாலை திட்டத்தை கொண்டு வந்தாரே அன்றாட சாமானிய மக்கள் பயன்பாட்டிற்காக அதற்காகவா, இல்லை சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் மூலம் அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் சிறந்த செயல்பாட்டை கொண்டு வந்தாரே அதற்காகவா, இல்லை இவ அனைத்தும் ஒட்டுமொத்த ஒரு சேர கொன்ற ஒரே தலைவன் என்பதற்காகவா? 1996 எலெக்ஷன்ல வெற்றி பெற்று 13 நாட்கள்லேயும் ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த நேரத்திலையும் மனம் தளராமல் இருந்தாரே அதற்காகவா? அடுத்தும் 1999 13 மாதங்களில் ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுதும் விடாமுயற்சியாக நின்று அடுத்த எலெக்ஷன்களில் வந்தபோது 303 லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபியை ஆட்சியை அமைத்த தலைவர் என்பதற்காகவா? அவருடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் சம உரிமை கொடுத்து அவர்களையும் மதித்து நடத்தின வாஜ்பாய் அவர்களை போற்றி வணங்க வேண்டும். வாஜ்பாய் அவர்கள் அவருடைய ஆரம்ப கால அரசியல் அப்படின்னா 1939 ஆர்எஸ்எஸ்ல இணைகிறாங்க. அதுக்கப்புறம் பாபா சாஹேப் அவருடைய ஈர்ப்புனால
1940 1944 வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்து மக்கள் தொண்டு ஆற்றியிருந்தார். அப்படியே படிப்படியாக அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அரசியலில் சாதனை படைத்தவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நாடுடன் நட்புறவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டோடு லாகூருக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறார்கள். அவர்களுடன் வந்துட்டு அமைச்சர்களும் தைரியமாக சென்று அந்த பயணத்தை மூலமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நட்புறவு ஏற்படுத்தணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்துட்டு நம்மளை முதுகில் குத்துற விதமாக வந்துட்டு கார்கில்ங்கிற பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்திய எல்லைப்பகுதியை வந்துட்டு உள்ள முளைய பார்த்தாங்க. இது அறிந்த ராணுவ வீரர்கள் வந்துட்டு பிரதமர் இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய தகவல் போகவும் வாஜ்பாய் அவர்கள் வந்துட்டு அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட போர் தான் வந்துட்டு கார்கில் போர். அந்த கார்கில் போரை நடத்தி வெற்றியும் பெற்றவர் தான் நம்ம வாஜ்பாய் அவர்கள். இந்த கார்கில் போர் நடந்ததுக்கு அப்புறமும் உச்சி மேஜை மாநாடு 2001 நடக்குது. அப்பையும் கூட பாகிஸ்தான் அதிபராக இருந்த முஷரப் அவர்களுக்கு வந்துட்டு அழைப்பு விடுறாரு. நானும் வந்துட்டு ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்த மனிதன் தான். நான் வந்துட்டு 1 முதல் 5 வரைக்கும் உள்ள எங்கள் ஊர்லேயே பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கள் பக்கத்து ஊரான வெம்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் போயிட்டு கல்வி கற்கணும். ஆனால் நாங்கள் போன பாதை வந்துட்டு குளம்னு சொல்லுவாங்களே, கம்மா கரைக்குள்ள கூடி தான் போகணும் வெம்பூருங்கிற பக்கத்து கிராமத்துக்கு. ஆனால் மழை காலங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதையில் வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போங்கள நாங்கள் வந்துட்டு பேகை தலையில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போவோம். அதுக்கும் அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சுன்னா பக்கத்தில் அழகாபுரிங்கிற கிராமத்து வழியாக போய் வெம்பூர் கிராமத்து ஸ்கூலுக்கு போய் படிக்க போகணும். மழை காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா 3 மாதங்கள் வந்துட்டு அழகாபுரி வெம்பூர் போய் தான் போகணும். இப்படி கூடி போனால் 1 கிலோமீட்ரு, அப்படி கூடி போனால் 3 கிலோமீட்ரு. சைக்கிள் வச்சுருங்க, சைக்கிளில் போயிடுவாங்க, இல்லைன்னா நடந்தே தான் போக வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்துட்டு இந்தியாவில் வந்துச்சு. அப்போது வந்துட்டு அவர் தான் வந்துட்டு கிராம இணைப்பு சாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனுடைய பலன்கள் இப்போ நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சாலை போட்டதுனால மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்துன்னு சொல்லலாம். இப்போ அந்த ரூட்டில் தான் வந்துட்டு பஸ் வசதியும் ஏற்படுத்தி மக்களுடைய அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய முக்கிய சாலையாக அமைகிறது. இது போன்ற சாதாரண கிராமங்களிலும் கடைக்கோடி கிராமங்களிலும் அவர் செய்த நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புங்கிறது வந்துட்டு சாதாரண கிராமங்கள்லையும் இருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர் வந்துட்டு ஆகஸ்ட் 16, 2018 அப்பொழுது வந்துட்டு
இந்தியாவினுடைய விட்டு மறைந்து விடுகிறார். அதற்கப்புறம் அவருக்கு பாரத ரத்னா விருதும் இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் மூலமாகவும் குடியரசுத் தலைவராகவும் அவருடைய வீட்டுக்கே சென்று வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இது போன்ற போற்றத்தக்க தலைவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். எதிர்க்கட்சியினராக இருந்தாலும் இது போன்ற தலைவரை போற்றி வணங்கக்கூடிய தலைவராகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முதல் அடித்தளமிட்டவரே வாஜ்பாய் அவர்கள் தான். நன்றி, வணக்கம்.